அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஷன் ஸ்குவாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பில் இருக்கக்கூடிய ஒன் கோல்ட் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஸோ எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் கோல்ட் பீஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னுக்கு போனதில்லை. ஸோ உள்ளுக்கு போய்ட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி இன்றைக்கி ஒரு vlog ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரிக்கே என்ட்ரன்ஸில் அப்படி கோலியில் நின்று உள்ளுக்கு போகணும். ஆக்சுவலி ஒரு மாதிரி உள்ளுக்கு வந்தாச்சு. நம்ம நிற்கிறோம் ஒன் கோல்ட் பீஸ். ஸோ வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீ யாராச்சும் இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி நான் மட்டும் இங்கே வரல, இன்றைக்கி என்னையோட சேர்ந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ 2 பேர் வீடியோவில் வருவாங்களான்னு தெரில, வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ வந்தக்க வீடியோவில் நான் காட்டுறேன். உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளோ பெரிய பில்டிங்கடா அப்பா. ஃபுல்லாக ஏசி தான், நல்லா தான் இருக்குது. ஒரு லிஃப்டில் தான் போய்க்கிருக்கோம். இந்த படிக்கட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? என்னது? எக்ஸ்கலேட்டரா? அது சொல்லி ஒரு படி. அப்பா அது இது வரும்போதே ஒரு மாதிரி தாங்க இருக்குது. அந்த பேரே வாயில் நுழையதில்லை. ஆக்சுவலி நம்மளோட வர்ற வாங்க கொஞ்சம் உங்களை எல்லாருமே பார்க்கணுமா? ஹாய் சொல்லிடுங்க. இவர் ஒருத்தர் வந்திருக்கார் நம்மளோட. இவர் யாருன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். இவர்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். ஸோ இவரோட சொந்த ஊரே கொழும்பு தான். கொழும்பு தானே? ஸோ இவர் கொழும்புல தெரியாத இடமே இல்லை, எல்லா இடமும் சுற்றி வருவார். போக போக நம்மளும் பழகிடும். ஆக்சுவலி இப்போ தானே கொழும்புக்கு புதுசு வந்து ஒரு 20 நாள் தான் ஆகுது. ஆக்சுவலி இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒன் கோல்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஷாப்பிங் மால். ஓகே, அதுதான். ஸோ இதுக்குள்ளே எக்கச்சக்கமான கடைங்க இருக்குது. செருப்பு கடையாகட்டும், ட்ரெஸ் கடையாகட்டும், இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அவ்வளோவுமே இருக்குது. வந்து ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம். ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? இப்போ இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை பாருங்கள் என்னன்ட்டு. ஸ்பா சிலோன் ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஸோ இதுக்குள்ளே எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லாமே சைனாவிலேருந்து கொண்டு வந்த சாமானாக இருக்கணும். சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கடையை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். சைனாக்காரமாக நினைக்கிறாங்களே. சூப்பர், எல்லாம் சைனா ஐட்டமாக இருக்குது. இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். லக்கார் காடா ஏதோ லக்கார் காடுன்னு சொல்லி நம்ம அடிச்சிருக்கோம். இது இல்லை புத்தர் சிலை, விநாயகர் சிலை. ஸோ அந்த மாதிரிக்க கடவுள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது பெசிலர் லாங் சொல்லி என்னமோ சொல்லி எழுதிருக்கு. ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் வராது, இதனால கொஞ்சம் சொல்லிடுவோம். ஸோ இப்படி ஒன்று இருக்குது. என்னடா வந்த இடம் மாதிரியே இருக்குது. ஸோ வந்த இடத்தையே தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோமா? நம்ம ஆக்சுவலாக மேலே போயிருக்கணும். நான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயே கொக்கோன்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இதுலேயும் ட்ரெஸ் ஐட்டம் தான் இருக்குது. அநேகமாக அதெல்லாம் செம்ம வேலையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே போய் விசாரித்து பார்ப்போம். வடியில் தான் போயிருக்கு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை, ரொம்ப போவோம். வந்துட்டோம். எஸ், வந்தாச்சு. வாடா, அதில் வரும்போது உசுரம் கையில் பிடிச்சிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கே.
பேர் ஒன்று சொல்லிட்டு போனான் பொடி என்னமோ தெரில. போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போனால் நல்லா இருக்காது. இன்றைக்கி வந்து ஒரு உப்பு கடாச்சும் வாங்கிட்டு தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம். இதான் நெஸ்கோபி. ட்ரெயின் ஒன்று போகுது, எல்லாம் விளைக்குங்க. நானும் பெரிய ட்ரெயின் ஒன்று வருதுன்னு சொல்லி நினச்சேன். இது என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நம்மளும் ட்ரை பண்ண அவசரப்படுறாங்க. 1 கோடி இவ்வளோ முட்டி கட்டு என்ன செய்யணும் இதில்? ஸோ நம்ம இப்போ ஒரு கேம் ஒன்று விளாட போகிறோம். 1 கோயின் 500 போட்டால் 5 கோயின், 1000 போட்டால் 10 கோயின். ஸோ இன்னைக்கு 100 போட்டு 5 கோயின் எடுத்தாச்சு. 5 கோயின் வச்சு என்ன செய்யணும்? இப்போ ஏதாச்சும் ஒன்றுக்கு போடணும். ஏதாவது ஒன்றுக்கு போடணும். போட்டால் அதில் ஏதாச்சும் ஒன்று தூக்கணும். அப்படியா? என்ன அடைஞ்சி வரல? ஓ பூட்டி இருக்கோ? போட்டு அதை கிளிக் பண்ணி இதை அடிச்ச வைத்து வராதே. அது இல்லை, அது இல்லை, அவ்வளோதான். ஓ அவ்வளோதான். நமக்கு 5 கோயின் கொடுக்குறான் தானே. அந்த 5 கோயினை கொண்டாந்து இதுக்குள்ளே போட்டு இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்து தூக்கணும். அதில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த கிஃப்ட் நமக்கு, வரலைன்னா இது அவங்களுக்கு தான். ஏவிஆர் கேமிங் சென்டர். ஸோ கேம் விளாடணும் ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் டிக்கெட்டில் எவ்வளோ. ஸோ விளாட முடிஞ்சால் விளாடுவோம், இல்லைனா விளாடலாது. பயங்கரமாக ஓட்டுறானே. கிரிக்கெட் பால் தான் வரும். இந்த இடத்துல ஒரு அண்ணன் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு தம்பி ஒருத்தர் கேம் விளாட்றாரு. ஸோ எப்படி விளாட்றாருங்கிறத மட்டும் வீடியோ பண்ணணும். ஒருத்தர் விளாட்றாரு, இந்த பக்கம் இன்னொருத்தர் விளாட்றாரு. ஸோ சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேம்ஸுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் விளாட்றதா இருந்தால் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து விளாட்லாம். ஓகே, இந்த ட்ரெயின் எல்லா இடமும் வந்துக்கிட்டு இருக்கு போலயே. ஸோ அண்ணன் ட்ரெயினில் வராரு. ஆஹா, ட்ரெயினில் ஒரு சைனா பாபா அனுபவம். இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அதில் 4வது ஃப்ளோரில் இருந்து இப்போ 5வது ஃப்ளோர்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிவிஆர் சினிமா அதுவும் இருக்குது இங்கே தான். இதுதான் படம் பார்க்குறதுனா. ஸோ பின்னாடி இருக்கிறது தான் தியேட்டர். சிக்கன் முழுசாக பொரிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம தான் இருக்குது. ஓகே ஸ்குவாட், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோவை சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நிறைய இடத்த காட்டலாம்னு தான் சொல்லி பார்த்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூப்பரான வியூஸ் எல்லாம் இருக்குது. ஒருக்கா ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா சரி, எங்கே போனாலும் இந்த ட்ரெயினுக்காரங்க வந்துடுறானே பாருங்கள் ஸ்குவாட். எங்கே போனாலும் வந்துடுறான்டா அப்பா. ஆக்சுவலி முதல்ல மேலே நின்றுக்கிறது அந்த பக்கமாக வந்தான். வீட்டு வரும்போது இந்த பக்கத்தில் வந்துட்டான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே குறுகுறுன்னு பார்க்குறாங்க, என்னடா பண்ணிட்டு வரான்ட்டு. பார்த்தீங்களா? அப்பா ஆக்சுவலி இந்த எஸ்கலேட்டரில் போகும்போது ஒரு வேறு மாதிரி பயமாகவும் இருக்குது, ஒரு நல்லாவும் இருக்குது. ஏன்னா நம்மளோ இருந்தது ஊரில் கிராமத்தில். ஸோ அங்கே இந்த மாதிரியான எதுவுமே இல்லை.
ஸோ இங்கே வந்து புதுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ பழகிக்கும், இனி நம்மளும் சிட்டி பாய்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி தான் நினச்சோம். எல்லா விலையுமே சும்மா நெருப்பாக இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே வாங்கிக்க முடியலை. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு எப்படி இங்கே தானே இருக்க போகிறோம், கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் இங்கே வருவோம். ஸோ வந்து அந்த டைமில் ஏதாச்சும் வாங்க முடிஞ்சால் வாங்குவோம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்காட், மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், பாய்.